அந்த வீடியோ எடுத்ததில் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துடுச்சு. அதனால் அந்த வீடியோவோட தொடர 2வது வீடியோ இதில் போடுறேன். அதுக்கு அடுத்து எத்தனை தெரு இருக்குன்னு பாருங்கள். ஒரு தெருவில் இது மெயின் ரோடு, இதுதான் வேறு, பாக்கி எல்லாம் கிளைகள். இப்போ அடுத்து இருக்கக்கூடியது ஒரு ரோடு பேர் சல்மான் தெரு. இந்த தெரு சல்மான் தெருன்னு சொல்லிட்டு போகுது. அது அந்த பக்கத்தில் போய் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன். மெயின் சொல்ல வர்றது, இந்த ரோடு ஃபுல்லாக ஒரு 300-400 குடும்பங்கள் வாழ்கிறாங்க. 400 குடும்பங்கள்ட்ட ஒரு வீட்டுக்கு 4 பேர் அப்படின்ட்டாக்கா கிட்டத்தட்ட 1600 மக்கள் வாழக்கூடிய தெரு, மெயின் தெரு. அதனுடைய நிலையை பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்ட்டு. இப்படி பேத்துக்கிட்டு கிடக்குது. இதில் போனாங்கள்டா பைக்கில் விழுந்தாங்கள்டாக்கா ஒன்று வண்டி கிண்டி வந்துச்சுன்னா வண்டி வீலில் போய் மாட்டிடுவாங்க. இது ஏன் அதிகாரிகள் கவனத்துக்கு போகலை அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. இது ஒரு தெரு சல்மான் தெரு 2 பேர். பாக்கியும் காட்டுறேன். அதே தெருவுடைய தொடர்ச்சியில் இங்கே இருக்க ரோடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரோடு இந்த ரோடு போட்டு சுமார் ஒரு 8 மாதம் சொல்லலாம். 8 மாதத்துக்குள்ளே இந்த நிலையாயிடுச்சு ரோடு. இப்போ இடையில் அந்த ரோடு என்னச்சாங்க, மக்களுடைய பார்வைக்கு போய் லேசாக ஒட்டினாங்க. ரோடு போட்ட ரோட்டில் ஒட்டியும் இந்த பொசிஷன் தான். இதில் ஸ்பீட் பிரேக் வேறு. ஸ்பீட் பிரேக்கே ஒரு அடையாளம் காட்ட மாட்டேங்கிறாங்க போகிறவங்க உழுவுற அளவுக்கு. இந்த ரோட்டில் திருவாரூர்லேருந்து வரக்கூடிய மெயின் மக்கள் அதில் தான் வளையும். அந்த இடத்துல ரோட்டுடைய இதை பாருங்கள், ரோட்டுடைய டிசைனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சுத்தமாக போச்சு இது ரோடு, சுத்தமாக போயிடுச்சு. இது அதிகாரிகள் திருப்பி கவனம் கொண்டு இதை கேட்கணும், போட்டு கொடுத்தவங்கள்ட்ட கேட்கணும். இது ஒரு தெரு NRI நகர்னு சொல்லிட்டு, NRI நகர். ஓகே, அது தொடரில் இந்த ரோடு எப்படி பாருங்கள். இது எப்படின்னா, நானே செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிவிட்டு செல்ஃபாக எடுக்கிறதுனால கொஞ்சம் தடுமாறுது. ஓகே, அடுத்து இதில் ஒரு தெரு போகுது. தெருக்கு பேர் இல்லை, இது தெரு. இதில் ஒரு தெரு போகுது. ஓகே, இந்த மாதிரி சில இடத்துல காலனிகள் இருக்குது. ஸ்பீட் பிரேக்கு இதில் இருக்குது, காட்டுறேன். அடுத்து திருப்பி அடுத்து ஸ்பீட் பிரேக்குடைய நிலையே தான். அடுத்து இந்த ரோடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ரோடு எல்லா சைட்லையும் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த தெரு ரொம்ப மோசமான சூழ்நிலை. இந்த தெரு இது மெயினான தெரு. கூத்தாநல்லூருக்கு என்ட்ராகக்கூடிய உதவழி கிட்டத்தட்ட 3 ரோடு உள்ள நுழையுது. நான் முதலே சொன்னேன், இது ஒரு தெரு. ஓகே, இப்படி அந்த பக்கத்து தெரு ஒன்று இருக்குது, முகமதியா தெரு. அதையும் காட்டுறேன். அதில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30-40 குடும்பங்கள் இருக்கும் அந்த தெருவில். ஒரு வீட்டுக்கு 4 பேருண்டாக்கா 160 பேர் 200 பேர் இருக்காங்க ஒரு தெருவில். மக்கள் தொகை இருக்குது. அதில் இந்த மாதிரி பொசிஷனாக இருக்குது. ரோடுடைய நிலை ரொம்ப மோசம். பரிதாப சூழ்நிலை. நெருஜி ரோடுண்டு யாரும் கேட்குறவங்க இல்லை. இது நான் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இன்றைக்கி காலையில் ஒருத்தர் சொன்னார், அண்ணா இந்த தெருவை போடுங்கண்ணே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். தம்பி நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் போடுறேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது, அது பண்ண தெரியாது அப்படின்றாரு. சரி, ஓகே, பூனைக்கு யார் மணி கட்டுவதுன்னு நம்ம கட்டுவோன்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். வேறு வழி இல்லை. இது ஒருத்தர்கிட்ட போய் சொல்லமாட்டாக்கா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கிறாங்க அதிகாரிகள். இது எப்படின்னாக்கா மாநில கவர்மெண்ட் யார்கிட்ட வேணாலும் போய் அதிகாரிகள் பார்க்கட்டும், பார்த்துட்டு நீங்களே நியாயமாக சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு எத்தனை லட்சம் கட்டினாங்கன்னு தெரியலை. இந்த ரோடை ஏன் இவ்வளோ மோசமான பொசிஷன் தெரியல. இது பாருங்கள், முகமதியா தெரு. இந்த தெருவில் சுமார் ஒரு 40 வீடுகள் இருக்கும். ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுங்களேன். 40னா 160 மக்கள் வாழக்கூடிய தெரு. அதில் பாருங்கள் ரோட்டுடைய பொசிஷன். ரோடு நல்லாயிருக்கு. அந்த தெருக்கு ஒவ்வொரு ரோடு போட்டுறாங்களோ அதெல்லாம் நல்லாயிருக்கு. மெயின் ரோடு நெருஜி ரோடு. இந்த ரோடு தான் மோசமான சூழ்நிலை. இது அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறத தான் எடுத்திருக்கேன். பாக்கி அந்த காட்டுறேன். அப்படியே பாக்கி இந்த ரோடு பொசிஷனை பார்த்துங்க, மக்கள் தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். இது மெயின் என்னென்னா அதிகாரிகள் கவனத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். குறை சொல்வதல்ல. எப்போதும் தெரிஞ்சுங்க, நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எப்படின்னாக்கா ஒரு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த மாதிரி பொசிஷனை போட்டு விட்டு இவங்க சார்ஜ் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு அதிகாரிகள் விசாரிக்கணும் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கூத்தாநல்லூர் அதிகாரிகளும் விசாரிக்கணும், திருவாரூர் மாவட்ட கலெக்டரும் விசாரிக்கணும். பாக்கி யார் கவர்மெண்ட்டில் மேல் இடத்து வரைக்கும் இதை கொண்டு போய் காட்டிட்டு எல்லாருமே விசாரிக்கணும் எப்படி இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு. இது ஒரு தெரு அப்துல் கலாம் நகர்னு சொல்லிட்டு, அது ஒரு தெரு. அது பக்கத்தில் தெருவாக கிட்டத்தட்ட நிறைய பாட்டாக பிரியுது. இது அகமதியா தெரு. இது பேர். இது ஒரு தெரு போகுது. ஒரு தெருக்கு இருக்கக்கூடிய வீடுகள் அவங்க 1 கோடி ரூபாய்க்கு போட்டு கட்டியிருப்பாங்க போல இருக்கு ஒரு தெருக்கையும். அவ்வளோ மக்கள் தொகை நிறைய நெருங்கி இருக்குது. அப்ராக்சிமேட்லி சொல்கிறேன், 1 கோடின்னு சொல்லிட்டு அதில் 5 கோடி இருக்கான், 10 கோடி இருக்கான். உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படியாப்பட்ட மெயினான மக்கள் வாழக்கூடிய இடத்துல ஏன் இந்த பொசிஷன் இருக்குது. இது பாருங்கள், புளியங்குடி ரோடு உள்ள இன்டீரியல் ரோடு நல்லா இருக்குது. இந்த மெயின் ரோடு ஃபுல்லாக சொதப்பிடுச்சு. மெயின் ரோட்டுடைய இடத்த பாருங்கள்.
இது கிட்டத்தட்ட சின்னப்பள்ளி தெரு வரைக்கும் போய் சேருது. அது வரைக்கும் ரோட்டுடைய நிலைமை இது தான். பாக்கி இந்த இடத்துல கூட கொஞ்சம் பாராட்டலாம்னு நினச்சி, இது ஒரு புளியங்குடி பிரிவு. அதுக்கு எதுக்கு ஒரு காந்தி நகர் காட்டலை போயிடுச்சு. மெயின் நான் சொல்ல வர்றது இந்த நேருஜி ரோடு தான். நேருஜி ரோடை திருப்பி புதுப்பிச்சு கொடுக்கணும் அரசாங்கம். அதுக்கு உதவி செய்யணும் கூத்தாநல்லூர் நகராட்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறேன். நான் பொதுநலத்துக்காக என் பெயர் முபாரக். வாழ்த்துக்களுடன் நன்றி. பார்த்தமைக்கு நன்றி.